இப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விழாக்கள் காலங்களில் நம்ம அசைவ உணவு சாப்பிடுவோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்சமுள்ள கழிவுகள் நம்மளா இருந்தாலும் பரவாயில்ல, கடைக்காரங்களா இருந்தாலும் பரவாயில்ல, தெளிவாக நம்ம இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டு ஆத்தங்கரை ஓரமாக ஊரோரமாக இருக்கிற ஓடைகள் இந்த மாதிரி இடத்துல நம்ம அந்த கழிவுகளை போட்டு வந்துடும். இயற்கை தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிறதுக்காக இந்த ஊர் பருந்து, இப்போ இந்த ஊர் பருந்து அப்படிங்கிறது வேற, கழுகு அப்படிங்கிறது வேற. இந்த ஊர் பருந்து என்ன பண்ணுதுன்னா இந்த கழிவுகள் எல்லாத்தையுமே சாப்பிட்டு அது ஊரை சுத்தமாக வைக்குது. நம்ம என்ன பண்றோம், இயற்கை சங்கிலியை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம சாலைகளை விரிவாக்கணும், நம்ம தேவை அப்படிங்கிறதுக்காக 70 வருடங்கள் 100 வருடங்கள் இந்த மாதிரி பழமையா இருக்கிற மரங்கள் எல்லாத்தையுமே வெட்டுறோம். இப்போ இதுக்கும் ஊர் பருந்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த ஊர் பருந்துகள் எல்லாமே ரொம்ப உயரமான மரங்கள் தான் தன்னோட கூடுகளை கெட்டும். இந்த மாதிரி மரங்களை வெட்டுறதுனால இந்த ஊர் பருந்து தன்னோட இனப்பெருக்கத்தை நிறுத்துது. ஒரு பக்கம் நம்ம கழிவுகளை அதிகமாக கொட்டிக்கிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் ஊர் பருந்தோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ இந்த கழிவுகள் நிறைய வருதுனால நிறைய நோய் வரும். இந்த நோயை போக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மருந்து, அந்த மருந்து எதிர்வினை ஆகும்போது அதை போக்குறதுக்கும் தனியாக ஒரு மருந்து. இந்த மாதிரி இயற்கை சங்கிலி நம்ம கை வச்சோம்னா திருப்பி திருப்பி ஆபத்து மனிதனுக்கு தான் வரும். நம்ம ஊரை சுத்தமாக வச்சுக்கிறதுக்காகவாது நம்ம மரங்களை வெட்டாமல் இருக்கணும். மீண்டும் என்னை பாதித்த அடுத்த கட்டுரையுடன் நாளை சந்திக்கிறேன். நன்றி.